வித்யா ஸ்ரீதர். இன்னைக்கு வந்து ஒன் வீக்காக வந்து ஒர்க் இருந்தனால கொஞ்சம் பிஸியாக இருந்தனால பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா அந்த 1 வீக்கில் வந்து ஃப்ரிட்ஜை வந்து எந்த நிலமையில வச்சுருக்காங்கிறது நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா இப்படி இருக்குது ஃப்ரிட்ஜு. இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறேன். இது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெஷல் கெஸ்ட் மிக்கி. ஆமாம், இப்போ வந்து பிஃபோர் எப்படி இருக்குங்கிறது நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் எப்படி ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இந்த சைடு பாருங்க. இதில் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக மிஸ் தீபு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து மம்மியை வந்து ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஏன்னா குப்பை பண்ணதும் அவங்க தான். ஸோ அதனால க்ளீனும் அவங்க பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் மிக்கி. ஆமாம், ஸ்பெஷல் கெஸ்ட் மிக்கி வந்து இவரை வச்சுட்டு தான் எந்த வேலையும் செய்ய முடியறது இல்லை. அவர் வந்து ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. தீபு, அங்க பால்கனில வர ஆரஞ்சு கலர் அந்த குட்டி டவல் ஒன்று இருக்கும்ல, அது பேர் நேற்று தான் வாஷ் பண்ணி போட்டேன். அந்த டவல் எடுத்துட்டு வா. இதுல தண்ணியே தான்
ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அதுவும் தீபும் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணனால ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன அவ்வளோ வேலை வாங்கிட்டாங்க. இதெல்லாம் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தா உங்களுக்கே எல்லாமே வந்து தெரியும். ஏன்னா இதை க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இன்னும் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சா இன்னும் ரொம்ப டைம் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்புறம் எங்களுக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது இதெல்லாம். ஆமாம், ஏன்னா மிக்கியை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம ஒன்று எடுத்து வச்சோன்னா அவன் ஒன்று வந்து எல்லாத்தையும் எடுக்கிறான். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாம், ஊறுகாய் பாட்டில்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் கீ, ஹார்லிக்ஸு, காம்ப்ளான், அப்புறம் காஃபி பொடி. ஏன்னா வந்து காஃபிலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வச்சுருந்தோன்னா அவங்க ஏர் பட்டுச்சுன்னா இதாக டைட்டாக ஒரு மாதிரி ஆகிடும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக வந்து இந்த ஐட்டம்லாம் இங்கே. அப்புறம் வந்து ஜாம்னா ரொம்ப பிடிக்கிறதுனால வந்து ஃபர்ஸ்ட்லேயே வச்சுருக்கோம். வெளியில் வச்சா வந்து நிறைய எறும்பெல்லாம் வந்துடுது இல்லையா? ஸோ அதனால் வந்து ஜாம்லாம் வந்து இங்கே வச்சாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக இதில் வந்து அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த ட்ரை போட்டு இதில் வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாக்கோஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. கேக் செய்கிறதுக்காக எசன்ஸு இந்த மாதிரி. இது வந்து கேர்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சாஸ் ஐட்டம்ஸ். இதெல்லாம் வந்து அவங்களோட ஐட்டம்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறது. எங்களோட ஐட்டம்ஸ் நாங்கள் வந்து பீஸா பண்ணுறதுக்கு அது இதுன்னு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஆமாம், பீஸா வந்து பிரெட், சாண்ட்விச், இந்த மாதிரி நூடுல்ஸ், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறது இந்த ஐட்டம்ஸ்லாம். எக் இருக்குது, அப்புறம் பிரெட் இருக்குது, அப்புறம் இங்கே எக் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வந்து ஃப்ரூட்ஸும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான ஐட்டம்லாம் இதில் வச்சுட்டு கொஞ்சம் மீதியானதெல்லாம் வந்து மேலே வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வாங்கினது வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஃப்ரண்ட்டில் இருந்தால் தான் தெரியுங்கனால அங்கே வச்சுருக்கேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கீழே வெஜிடபிள்ஸ் தான் இருக்குது. அவ்வளோ வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கனால ஆமாம், 2 ஃபுல்லாக வைக்க வேண்டியதாக இருக்குது. இதில் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பால், டெய்லி கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பால் வச்சுருக்கோம். இங்கே அவங்களோட ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சாஸ், இதுவும் ஆமாம் எக்ஸ்ட்ரா. இது உங்களுக்கு வந்து அப்புறம் வந்து சாக்கோஸ், சீஸ் ஸ்ப்ரெட், மயோனஸ், சாக்கோஸ், இதுவும் எல்லாம் அவங்க ஐட்டம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். ஆமாம், இதெல்லாம் வந்து பாக்ஸ் போட்டு இங்கே வச்சுருக்கோம். மிக்கி ரொம்ப இதிலெல்லாம் ஆர்வமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழே வந்து டிஷ்யூ போட்டு எல்லாம் வீணாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் போட்டு இப்படி வச்சுருக்கோம். இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது. மிக்கிக்கு இப்போ தான் பச்சை வந்துருக்கு. அதான் இதில் வந்து பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீசர் சைடு. ஆமாம், இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஃப்ரீசர் சைடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோசரிஸ், இந்த மாவு ஐட்டம்லாம் சீக்கிரம் வந்து புழு வந்துடும், பூச்சிலாம் வந்துடும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஐட்டமான மாவெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பேக்லாம் வந்து இந்த மாதிரி வந்து இந்த கிளிப்பு வாங்கி போட்டு இதை லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே கொட்டிட்டோம். அதெல்லாம் பாக்ஸாக போட்டு வச்சாலும் நிறைய வந்து இடத்த அடைக்கும் இல்லைங்களா? நிறைய திங்ஸ் வைக்க முடியாது. அதுக்காக வந்து இந்த மாதிரி கிளிப்பு போட்டு வச்சுருது. இது ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாம் மசாலா ஐட்டம்ஸ் தான். இதை வந்து எல்லாம் பேக்டு ஐட்டம். இதுவும் வந்து ஓப்பன் பண்ண வெளியே வச்சோம் அப்படின்னா பூச்சி எதுவும் உள்ளே போனால் கூட நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கோம். அதே மாதிரி இது க்ரோசரிஸ் பேக்கெட்டாக இருக்கிறது அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட், அப்புறம் இன்னும் சில ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் வந்து நக்கட்ஸ் இருக்குது. அவ்வளோதான் இதில். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நூடுல்ஸ் இருக்குது. ஸோ நூடுல்ஸ் வெளியில் வச்சா வந்து
எறும்பு வந்துருது, நிறைய எறும்பு இருக்கு, ஸோ அதனால அங்கே வச்சிருக்கோம். இதுவும் இவங்களோட ஐட்டம்ஸ் தான். சீஸ், சாக்லேட்ஸ், இங்கேயும் சாக்லேட்ஸ் தான். அது சாக்லேட்ஸ். இது வந்து ஐஸ் ட்ரே, ஐஸ் கியூப்ஸ். ஆமா. அடுத்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட். இது வந்து ஆல்மண்ட்ஸ், இது வால்நட். ஸோ லாஸ்ட் இதில் அது சீஸ் தான் இருக்கு. சீஸ் நிறைய வந்து இது வந்து பிளாக் ஆஃப் சீஸ். அது வந்து ஸ்லைசஸ் இருந்துச்சு, இங்கே வந்து பிளாக்காக இருக்கு. எங்க 2 பேத்துக்கும் வந்து சீஸ் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால வந்து நிறையாவே நாங்கள் வந்து சீஸ் வச்சிருக்கோம். ஆமாம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறோம். ஓகே, இதுவும் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா ஃபுல்லாக நாங்கள் தான் சூப்பராக பண்ணியிருக்கோம், அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச அளவு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை. தேங்க்யூ. பை.